இயேசுவின் நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி ஒரு கதையும் சொல்ல போறேன். ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு என்ன வசனம் சொல்ல விரும்புறாங்க தெரியுமா? சங்கீதம் 34:8. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்படியாய் ஒரு கதை கூட பார்க்கலாமா? ஏசப்பா கானாவூர் அப்படின்ற இடத்துல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாங்கங்க. அப்போ அந்த மேரேஜ்ல திடீர்னு திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. பந்தி பரிமாறவங்க மத்தியில ஒரே கலக்கம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வெளியே இருக்கிற கச்சாரிகளை எடுத்துட்டு வந்து அதை தண்ணியால நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த வேலைக்காரங்களும் செய்யறாங்க. உடனே ஏசப்பா அந்த தண்ணியை எடுத்து பிளஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் இவங்க சூப்பர்வைசர் கையில கொடுத்து இப்ப எப்படி இருக்கு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை அந்த வேலைக்காரங்களும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அந்த சூப்பர்வைசர் கிட்ட கொடுக்குறாங்க. அதை குடிச்சு பார்த்த சூப்பர்வைசர் சொல்றாரு, அடடா ரொம்ப டேஸ்டா இருக்கே, முன்ன இருந்த திராட்சை ரசத்தை விட இந்த திராட்சை ரசம் ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு பூரிப்பா சொல்றாருங்க. இதை சொல்றதை கேட்டு அங்க இருந்த வேலைக்காரங்களும் சீஷர்களும், ஏசப்பா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்திட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இதை கேட்கிற நீங்க கூட உங்க லைஃப்ல எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, குறைவான நிலைமையில இருக்க, ரொம்ப ஒரு டவுனான சூழ்நிலைமையில இருக்க அப்படின்ற நிலைமையில இருக்கிற நீங்க, ஏசப்பா தான் மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் அப்படின்னு விசுவாசிச்சுன்னா, தண்ணீரை திராட்சரசமா மாற்றின ஏசப்பா உங்க லைஃப்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற உங்க வாழ்க்கைய பெரிய அதிசயமான அற்புதமான வாழ்க்கையா மாத்தி ஸ்வீட்ஃபுல் லைஃபா உங்க லைஃபே மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க, கர்த்தர் நல்லவர். ஏன்னா நீங்க அவர் ருசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏசப்பா நல்லவருங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.